Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Presta Premium Women's Wear. Let your body love it. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப துயரமானது. ஏன்னா இது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை அவதூறுங்களும் நீதிமன்றத்திலே இருக்கு. விட மாட்டாங்க, போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. பொய் இல்ல, அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. அவங்களுக்கு கை விட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். உங்களுக்கு 2008ல வந்துட்டு நீங்க ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்ல, ஒரு பேஜ் ஃபுல்லா வந்திருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுப்பேன். அதுல யாரு பிளாக்மெயில் பண்ணி யாரு கையெழுத்துக்கிட்டு கல்யாணம் கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008லயே வந்து சில விஷயங்கள் சொல்லணும் சொன்னாங்க. இந்த 3 லெட்டர் நடிகை நான் சொன்னேன், இதே கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் பேரை தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்க. பர்டிகுலர் 2-3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்கன்றது வந்துட்டு அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நீங்க அக்கௌண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளா இருக்காங்க, அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என் சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இப்படிதான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்க, இனிமே சாகு கிடையாதுன்னு. அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப துயரமானது. ஏன்னா இது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை அவதூறுங்களும் நீதிமன்றத்தில் இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது இன்னைக்கு மேடை போட்டு பேசியிருக்காங்க. அதே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மறைமுகமாக நிறைய அவதூறுகள், பொய்யான விஷயங்கள்லாம் பரப்புனாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு இது ஒரு இதில் கோர்ட்டில் இருக்கிறதுனால நான் இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா தட் இஸ் எ கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். வி ஆர் நாட் சப்போஸ் டு டாக் வாட் எவர் இஸ் இன் த கோர்ட். பட் அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல, இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப இதாக பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நடந்தது தான் இன்றைக்கி மேடை போட்டு பேசியிருக்காங்க. நான் அழமாட்டேன், எமோஷ்னல் ஆக மாட்டேன், ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நான் சேர்ந்து டிக் பண்ண நினைக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவங்க கிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அனுப்பிங்க. பார்க்க விட மாட்டாங்க, போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. பொய் இல்ல, அது யாராலையுமே பண்ண முடியாது. கடைசியா ஜெயம்ரவி அவங்களோட பசங்களை எப்ப பார்த்தாங்க? இந்த 2 வருஷத்துல 2 வாட்டி பார்த்துருக்கோம். அத்தனை விளக்குகளுக்கும் நாங்கள் பதில் கொடுப்போம். ஆனால் இப்போ இது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிற ஆதாரத்தோட. ஒரே ஒரு விஷயம், ஏன் நான் இது பெருசப்படுத்தலைன்னா, ஒரு 16 வயசு பையன் இன்றைக்கி அவருக்கு பப்ளிக் எக்ஸாம் 10வது படிக்கிறாரு, என் பேரன். இன்றைக்கி அவர் நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்கள். எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எத்தனை மன உளைச்சலில் அந்த பையன் இருக்கான்றது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமோ தெரியல, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இதுக்கு மேலே மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட கடமை அந்த பசங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றது தான். கண்டிப்பாக அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. என் மேலே வந்திருக்க அவதூறுகளும் நானும் பதில் சொல்லுவேன். அவங்களுக்கு கையாறு
விட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். உங்களுக்கு 2008 வந்துட்டு நீங்க ஒரு வந்து ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்லை, ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுப்பேன். அதில் யார் பிளாக்மெயில் பண்ணி யார் கையை கல்யாணம் கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008 வந்துருக்கு. என் படம் இனிமேல் ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆகாது, என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியும். திரைப்படமே நான் புதுசா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா குடும்பமா ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூல வர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான் வந்து ஏன் மாப்பிள்ள ஏன் இது ஏன் அது எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், அப்படியே போயிருக்காங்க. எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு சுரண்டு நான் என்னென்ன பண்ண போறேன்னு சார். என் லைஃப் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்படி எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, எனக்கு தெரியும். இப்போ இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டு என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான். மாசம் 25,000 ரூபாய் மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்கு, இருக்கு, எல்லாமே. மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறேன், அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கலை, இருந்தாலும் அப்படி பண்ண ஒரு மாப்பிள்ளையா வந்துட்டு அவரை கடமை அவர் செஞ்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். பர்டிகுலரா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சைபர் புல்லிங் விஷயம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக தான் நான் இன்டர்வியூலாம் வெயிட் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், வேற எதுவுமே எனக்கு இங்கிலீஷாவை கால் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. சைபர் புல்லிங் உங்களெல்லாம் சும்மாவே இருக்கு. என் அண்ணனுக்கு நடந்ததுனால தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான், நான் உண்மையை யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க. நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நானு இந்த டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங். நானும் என் பிள்ளைங்க பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெத்த பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்கவுங்க பெத்த பசங்களை அவங்க பார்த்துக்கணுன்றது வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும். அவங்களோட வந்துட்டு வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்றது. எப்படி வந்து ஒரு 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 டீம் அமைச்சு ஒருத்தனை எப்படி காலிப்பாங்களா? நான் உயிரோட இருக்க கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சுட்டே தான் போவேன். சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். 2 வருஷத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரோ என்னன்றதோ வந்துட்டு அவரோட பர்சனல்ல இருந்தாலும் இன்னைக்கு கூட அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தப்பும் பேசினதில்லை, இனிமேல் வந்துட்டு ஃபியூச்சரில் கூட பேச மாட்டோம். சில விஷயங்கள் சொல்லணும் சொன்னாங்க. இந்த 3 லெட்டர் நடிகை நான் சொன்ன ஆளுக்கு நிறைய கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்ன போய் அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருப்பாங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் சொல்லி குடும்பத்துக்கு எதிர்க்க வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாங்க. நாசமா போயிருக்கும் 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் 2-3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க, அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நான் ஏன் இதுக்கு மேலே பேச மாட்டேன்னா, தயவுசெய்து இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். எங்களுக்கு வந்து சட்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சட்டம் தன் கடமை செய்யும். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இத்தனை அலிகேஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து நேரில் வந்து பதில் சொல்லுவோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 2வது மகள் அவளுடைய மருமகன் அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்காரு. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்துட்டு இது பண்ணுறதா இல்லை. மன உளைச்சலான சூழலை எப்படி மேடம் பார்க்குறீங்க? ஒருத்தவரும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமாக வந்துட்டு எதுவுமே பேசினதே இல்லை. உங்களுக்கே தெரியும்.
Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Presta Premium Women's Wear. Let your body love it. சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.